இப்போ பள்ளிக்கூடத்துலலாம் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. 500 பேர் 300 பேர் அப்படிலாம் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடங்கிறது வந்து ஒரு 150 பேர் 160 பேர் தான் இருக்கணும். ஒரு வகுப்பறையில் வந்து 20 பேர் தான் இருக்கணும். கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல கூட்டத்தை அதிகப்படுத்துகிறோன்னா அங்கே அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஒரு அன்பால் கட்டுப்படுத்த முடியாது. அப்போது வந்து நம்ம பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், வன்முறையை தான் கையில் எடுப்போம். அன்பாலெல்லாம் அங்கே கட்டுப்படுத்த முடியாது. அப்போது ஒரு பள்ளிகளில் வந்து மாணவர்களிடம் நம்ம அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு பள்ளியோட கூட்டமே என்னவாக இருக்கணும்னாக்கா ஒரு 150 பேர் தான் இருக்கணும். 150 பேர், ஒரு வகுப்பறைக்கு 20 பேர். அப்புறம் வந்து ஒரு ஒரு 1லேருந்து 8வது வரைக்கும் இருக்கிறாங்க, 8வது வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வகுப்பில் 20 பேர்னா 2 16 160 பேர் தான் ஒரு பள்ளியோட எண்ணிக்கை இருக்கணும். பெரிய கூட்டத்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் 1000 பேர் 500 பேர் அப்படி வைக்கும்போது என்னாங்கன்னா அந்த மாணவரிடம் ஆசிரியர்கள் அன்பாக நடந்து கொள்ள முடியாது. அதனால் அன்பாக நடந்துக்கணும், கனிவாக நடந்து கொள்ளணும்னா அந்த கூட்டத்தை குறைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேரணி நடக்குது, உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, துப்பாக்கி தடியோட பாதுகாப்பு வருவாங்க. ஏதாவது கலவரம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ தடியடி நடத்தணும், துப்பாக்கி சூடு நடத்தணும் அப்படின்றது. அதுவே வந்து அந்த பேரணியில் வந்து 50 பேர் தான் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போலீஸாரோட எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும். அவங்க வந்து அந்த மாதிரி வன்முறையெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பேசி தீர்த்துருவாங்க. அப்போது ஒரு கூட்டங்கிறது அதிகமாக ஆகவே கூடாது எங்கேயுமே. அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வந்து, ஏன்னா மாணவ பருவம், அவங்க வந்து ஆசிரியர்கள் அவர்கள் எப்போ எனி டைம் வந்து ஆசிரியர்களுடைய உடல்நலத்தையும் பாதுகாக்கணும். ஆசிரியர்களும் வன்முறையை கையில் எடுத்து மாணவர்களிடம் பழகும்போது ஆசிரியர்களோட உடல்நிலை பாதிக்கும். அது மாதிரி மாணவர்களுக்கும் அது வந்து நல்லது கிடையாது. மாணவருடைய மனநிலை பாதிக்கும். அதனால் வந்து கூட்டங்கிறது வந்து எப்போவுமே குறைவாக தான் இருக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் 150 பேர் இப்படி தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடமே. அங்கே ஒரு பள்ளிக்கூடம்னா 150 பேர் தான்ப்பா, இதான்ப்பா எண்ணிக்கை. அதுக்கு அதிகமாகாது, அதுக்கு குறைவாக இருக்குமே வழியே அதுக்கு அதிகமாகாது அப்படிங்கிற ஒரு. அப்போ எவ்வளோ பேரை நம்ம வேலைக்கு போடலாம் பாருங்கள். அப்போது 150 பேருக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர். இப்போ வந்து 500 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர், 500 மாணவர்களுக்கு ஒரு ஓவிய ஆசிரியர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இருக்கிறாங்க. அப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தா ஒரு வகுப்புக்கு 20 பேர், ஒரு பள்ளியில் 150 பேர் தான் 160 பேர் தான் இருக்கணும். அப்படின்னா 160 பேருக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் தேவைப்படுகிறார். அப்படிங்கும்போது இப்போ இருக்கிறது என்னென்னா 300 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இப்போ நியமிக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம கணக்குப்படி 160 பேருக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர், 160 பேருக்கு ஒரு ஓவிய ஆசிரியர் இப்படிலாம் நியமிக்கும் போது 160 பேருக்கு ஒரு தமிழ் ஆசிரியர், 160 பேருக்கு ஒரு ஆங்கில ஆசிரியர், ஒரு 160 பேருக்கு ஒரு 160 மாணாக்கர்களுக்கு ஒரு கணித ஆசிரியர் இப்படி நியமிக்கப்படும்போது இன்னும் வேலைவாய்ப்பு பாருங்கள் எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க. இப்போ பார்த்தா 300 மாணாக்கர்களுக்கு ஒரு கணித ஆசிரியர், 300 மாணாக்கர்களுக்கு ஒரு ஓவிய ஆசிரியர் அப்படி தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இல்லை ரெண்டு கணித ஆசிரியர் கூட இருக்கிறாங்கன்னு வச்சு. ஆனால் ஓவிய ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர்கள்லாம் வந்து ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. அப்போது நம்ம வந்து 160 பேருக்கு ஒரு உடற்கல்வி பேசும்போது நம்ம உடற்கல்வி ஆசிரியர்கள் ஓவிய ஆசிரியர்களோட எண்ணிக்கை இன்னும் 2 மடங்கு தேவைப்படுகிறது, இன்னும் 1 மடங்கு தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இப்படி தான் வேலைவாய்ப்புகள் வந்து சரியாக பூர்த்தி செய்யப்படவில்லை. நம்ம தேவை எவ்வளோன்னே நம்மளால் கண்டுபிடிக்கிறதே கிடையாது. அதனால் நிறைய பேருக்கு தேவை இங்கே இருக்குது. அதே மாதிரி அந்த வேலையை செய்வதற்கும் இங்கே மக்கள் தயாராக இருக்காங்க. ஆனால் அரசாங்கம் தனது அறியாமையின் காரணமாக அந்த வேலைவாய்ப்புகளை வேலை தேவைகளை பூர்த்தி செய்கிறது கிடையாது. அதனால் வந்து இப்படி தான் நம்ம நிறைய வேலைவாய்ப்புகளை கொடுக்க மறுக்கிறோம், மக்களுக்கு கொடுக்க மறுக்கிறோம். அதனால தான் நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க. வேலைக்கான தேவை என்ன, எந்த அளவு, மக்களுக்கான சேவையாற்றுவதற்கு எவ்வளோ வேலைவாய்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும், எத்தனை பேருக்கு ஒருவர் தேவை, எத்தனை பேருக்கு ஒரு ஆசிரியர் தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்காமல் சும்மா வந்து நிறைய கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு கல்வி கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒருத்தர் 2 பேரை வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் பண்ணுறது, ஒருத்தர் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலைவாய்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் போகும்போது நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தா இதன் மூலமாகவே ஒரு உடற்கல்வி ஆசிரியர், ஒரு ஓவிய ஆசிரியர், அப்புறம் ஒரு நிறைய கைவினை ஆசிரியர், இதன் மூலமாகவே பார்த்திங்கன்னா 2-3 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும் இந்த தமிழ்நாட்டில் மட்டும். இப்படி தான் நிறைய தேவைகளை கரெக்டாக கண்டுபிடிக்கணும், அந்த தேவையை சரியாக பூர்த்தி பண்ணணும், அதில் கஞ்சத்தனமே பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து இங்கே படித்தவங்கலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. நிறைய நல்லா படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா அவங்களுடைய வீட்டோட பொருளாதாரம் உயரும்,
அப்போ நாட்டோட பொருளாதாரம் உயரும் தானே. அப்போ ஏன் வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? வேலை கொடுக்குறதுல ஏன் கஞ்சத்தனம்? அது ஒரு இழப்பாக ஏன் பார்க்குறீங்க? அதனால் வேலை கொடுங்க.